சூப்பரான சில விஷயங்கள்லாம் அடுத்து ஐயனார் துணை சீரியல் நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு சோழனுக்கு ஒரு அதிர்ச்சி மட்டும்தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நிலாவை இன்டர்வியூக்கெலாம் கூப்பிட்டு போனோம். அவங்க இன்டர்வியூவில் ஃபஸ்ட் ரவுண்டை கிளியர் பண்ணிவிட்டு இவரை டாக்ஸியில் கூப்பிட்டு போனதுக்கான காசை கொடுக்குறாங்க. என்னடா காசு கொடுத்து அவமானப்படுத்துறீங்க அப்படின்னா அவ்வளோதான், நீங்கள் எனக்காக இப்போ கஷ்டப்பட்டு வரீங்கல்ல அப்படின்னு சொல்லி நிலா வேற வாயடைச்சு விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வானதி கல்யாணம் ஆக போதுன்னு பாண்டி ஒரு மாதிரி பகீர்னு ஷாக்கோடையே இருக்குது. அப்படி நடக்கலை, வானதி சும்மா தான் சொன்னாங்கிறது தெரிஞ்சு அவர் நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டுருக்காரு. இதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு திருப்பம். என்ன அப்படின்னா இப்போ கார்த்திகாவோட கல்யாணம் அடுத்த நாள் காலையில் நைட்டு பாட்டெல்லாம் போடுறத பாட்டு அப்படியே அழுதுகிட்டே சேரன் ரூம்குள்ளே உட்காந்துருக்கு. எல்லாரும் வருத்தத்தோடு இருக்கும் போது யாரோ வராங்க. யார் வரான்னு முதல்ல நிலா பார்த்து கூப்பிட்டு போனால் அது கார்த்திகா. என்னால் இந்த வீட்டை விட்டு வேறு எங்கேயோ போய் வேறு யாரோ ஒருத்தவங்களோட வீட்டில் மருமகளாக இருக்க முடியாது. என்னால் சேரன் மாமாவை தவிர யாரும் யோசிக்க முடியாது. எங்களை எப்படியா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படி நிற்க சேரனும் வெளில ஷாக்காக பார்க்குறாரு. குடுக்குன்னு ஓடி கட்டி பிடிச்சி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தாலியை கட்டுவாரா, இல்லை என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரப்போதே, இல்லை ஓவர் நல்லவங்களாகி இந்த பிரச்சனைலாம் வேணான்னு கொண்டு போய் அவங்களை வீட்டில் விட்டு வந்துடணும்னு நினைக்க போகிறாங்களா, சேரனும் கார்த்திகாவும் சேருவாங்களா மாட்டாங்களாங்கிற விஷயம் தான் இப்போ அடுத்த ஒரு முக்கியமான டாபிக். ஆனால் கண்டிப்பாக சேர்ந்துருவாங்கன்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். சேர்ந்துட்டாங்கன்னா அந்த ஜோடி இங்கே வரலாம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறார் பல்லவன். அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.